நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 3 வசனத்தையும் ஒரு பகுதியாக பிரிக்கலாம். இஸ்ரவேல் தேசத்தில் திராட்சை தோட்டம் ஒரு சிறப்பாக காணப்பட்டது. திராட்சை, ஒலிவ எண்ணெய், ஆகாரம் அப்பம், ரொட்டி அப்பம், 2 ஒண்ணுதான். சோறு சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் வராதாங்க. ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். எளிய சின்ன 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 ஊமைகளை கொண்டுதான் இயேசு நம்மோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். எப்பவுமே ஒரு கொடி செடியோடு இணைந்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். இல்ல நான் தனியா வளர முடியும், தான் தோன்றி தனமாய் இந்த செடியில இருந்தால்தான் இந்த கொடி வளருமா என்று நினைத்து அறுப்புண்டு தனியே வளரும் என்று நினைக்குமானால் பரிதாபம். பரிதாபம். தொடர்பு, எல்லாம் சொல்லுங்க. உறவு, நான் சொல்றதை சொல்லிக்கிட்டே வாங்க. தொடர்பு, உறவு, ஐக்கியம். நீங்கள் எண்ணிலே நிலைத்திருந்தால் தான் அதிக கனிகளை கொடுக்க முடியும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா இந்த உதாரணம். ஒரு தென்னந்தோப்பு கதை ரொம்ப பிடிக்கல உங்களுக்கு. நான் நிறைய சொல்லுவேன் கதை, வாயில நிறைய கதை இருக்குது. ஒரு தென்னந்தோப்பு, அது சொந்தக்காரு அதுக்குள்ள போய் வளர்த்துன்னு இருக்கிறாரு. அந்த ஐயாவுடைய அண்ணன் என்னுடைய பையன் வரான். சித்தப்பா சித்தப்பா நான் ஒரு 50 தேங்காய் அறுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அண்ணாவுடைய பையன் சித்தப்பான்னு கூப்பிட்றான். அதாவது சொந்த அப்பா அம்மாவோட அந்த சித்தப்பா பெரியப்பா கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்கும், அந்த அன்பு செல்லம். அர்த்தக்கடா, நீ எவ்வளோ வேணா அர்த்தக்கோ, அதுக்கு வரம்பே கிடையாதுன்னார் அப்பா. சித்தப்பா சித்தப்பா எனக்கு மரம் யாரு தெரியாதுன்ட்டான். சித்தப்பா வயசானவர், அவர் ஏறி அறக்க முடியுமா? முடியாது. எனக்கு மரம் யாரு தெரியாது. என்னடா நீ மரம் யாரு தெரியல, தேங்காவும் அறக்கிறதுக்கு ஆசைப்படுற, என்னடா நீ அப்படின்னாரு. அந்த பக்கம் இன்னொருத்த வந்தான். ஐயா எனக்கு மரம் யாரு தெரியும், நான் அறுத்துக்கிட்டான். தேவையில்லைன்ட்டார். என்னடா இது, அவன் தான் மரம் யார தெரியல, அறுக்க முடியல. மரத்தில் இருக்கிற தேங்காய்களை பறிக்கின்ற உரிமை பெற்றுவிட்டால் மரம் யாரு தெரியல. இன்னொருவன் அவன் கேட்கிறான், எனக்கு மரம் யார தெரியும், நான் பறித்து கொள்ளட்டுமான்றான். சித்தப்பா சொல்றாரு, முடியாது போடா. ஏன் அப்படி சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நிறைய அர்த்தவான். சரி, அது ஒரு பாயிண்டா வச்சுக்கலாம். அவன் வேற ஆளு. அதாங்க, உனக்கு மரம் யாரு தெரியும், நீ யாரா, உனக்கு நான் ஏன் கொடுக்கணும்? கரெக்டா? உனக்கு எனக்கு என்ன ஐக்கியம், என்ன தொடர்பு, நீ யாரு, மரம் யாரு தெரிஞ்சா கொடுத்துருவாங்களா? அதே போல ஆண்டவருக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இல்லைன்னா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டார், அந்த கூரைய கூட எட்டாது. ஆண்டவருக்கும் உனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு, ஐக்கியம், பரஸ்பர உறவு. உங்களை பெற்றெடுத்த அப்பா அம்மாவை உரிமையோட அப்பா அம்மான்னு கூப்பிடுறீங்களே, அதுதான் நெருங்கின உறவு, தொடர்பு. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். பாருங்க, அவங்ககிட்ட திறமை இருந்தோம், அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல.
அப்புறம் அவர் யாரையாவது வச்சு கூட அறுத்து தான் அண்ணன் பையனுக்கு கொடுத்துருப்பாரு. இந்த ஓமை எதற்கு சொல்றான்னா, உரிமை இல்லை அவனுக்கு. அந்த தேங்காய்களை பறிக்க 2வது முறை ஓடி வந்து கேட்டானே, திறமை இருக்குது, உரிமை இல்லை. முதல்ல வந்தவன் உரிமை இருக்குது, திறமை இல்லை. உரிமைதான் முக்கியம், திறமை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதான் இப்ப யோசிக்கணும். பிச்சைக்காரனும் அம்மா பிச்சை போடுங்கன்றான், உங்க சொந்த பிள்ளைகளும் அம்மான்றாங்க. 2 அம்மா தான். எது உரிமை? அம்மா. சொந்த பிள்ளைகளுக்கு தான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்ல முடியுமா? சொல்லணும். சினிமாவுக்கும் அடிமை, இயேசுவுக்கும் அடிமை. ஒத்துக்கு வரா? போகல காட்டிக்கும் அடிமை, இயேசுநாதரும் துதிக்கிறது. எப்போ பாரு செல்போனை நோண்டிக்குன்னு செல்போனுக்கு அடிமை. சர்ச்சுக்கு மட்டும் கரெக்டா பக்தியா ஆண்டவர் இயேசு இதுல மயங்கி விடுவாரா? ஒரு காலம் அவர் மயங்கி விடுகிறவர் அல்ல. 3 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துக்கு உனக்கும் தொடர்பு இருக்கிறதா? பரிசுத்த தொடர்பு. இயேசு கிறிஸ்துனாவே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தம். எந்த விதமான பரிசுத்த குலைச்சல் என் சிந்தனையிலோ, என் பேச்சிலையோ, என் செயலிலையோ, என் அந்தரங்க வாழ்க்கையிலையோ காணப்படவே கூடாது. அதனால தான் இயேசு சொன்னார். இங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஹெல்ப் பண்றாரு பாருங்க. யாரு கனி கொடுக்குறாங்களோ அவங்கள அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் இதான் சுத்தம்னா பரிசுத்தம். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இது 2 நமக்கு தான். பரிசுத்தமா இருக்கிறீங்களா? இன்னும் 2 மாசம் தான் இருக்குது, இன்னும் கம்மியா தான் இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் பரிசுத்தமாகும். ஆமென். அல்லேலூயா. நீதி செய்யறீங்களா? அடுத்த வருஷம் இன்னும் நிறைய நீதி செய்யணும். நீதி நேர்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமா இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யணும். அதே இயேசு அடுத்த 2 வார்த்தை சொல்றாரு. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம். இது அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்லி இருப்பாரா? இல்லை, துக்கத்தோட சொல்லி இருப்பார். இன்னும் சொல்ல போனா கோபமா சொல்லி இருப்பார். போடா எவ்வளவு சொல்லியாச்சு, எவ்வளோ நேரம் நாட்கள் வருஷம் கொடுத்தும் நீ திருந்தல. அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து திருந்தல. செடியோடு ஒட்டி இருக்கிற கொடியாக நீ இல்ல. பிதாவானவர் அறுத்து போடுவார். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். தேவனே அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அப்படி நம்ம நிலைமை இருக்கக்கூடாது. தேவனே ஒருத்தனை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தால் அவனால் மீண்டு வரவே முடியாது. பிசாசு பீறி போட்டால் மீட்க இயேசு இருக்கிறார். இயேசுவே பீறி போட்டால் பிசாசால நம்மை மீட்கவே முடியாது. யோசித்து பார் தேவ பிள்ளைகளே. அடுத்தது பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள். நம்பர் 4, அபைட் இன் மீ. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே, பாருங்க முதல் வசனம் நான் மெய்யான திராட்சை செடின்னு சொன்ன இயேசு இந்த இடத்துல 5 பாருங்க, நானே, ஐ ஒன்லி. முதல் வசனம் ஐ ஆம், ஐ ஆம். இங்க ஐ ஒன்லி, நான் மட்டும்தான். நானே என்னாலே நான் மட்டும்தான். திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
ஒப்பு கொடுக்கணுமா? ஏதாவது தடையோ குறையோ அதுக்கும் ஒப்பு கொடுக்கணும். இன்றைய ரட்சணைனா ஒவ்வொரு காரியமும் ஒரு ரட்சிப்பு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்ப இருக்கிற பசங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பில்லி கிரகாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். உலக பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான தேவ மனிதர், ரொம்ப தாழ்மையானவர், சுவிசேஷகர். லட்சக்கணக்கான மக்களுக்கெல்லாம் அவர் பேசுவார். அவர் மீட்டிங் நடக்குதுன்னா லட்சக்கணக்கில் கூட்டிடுவாங்க. ஒரு வாரம் 10 நாளெல்லாம் நடக்கும். அவர் ஒரு நாள் மீட்டிங்ல பேசினாராம், இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம், நோ சான்ஸ், நாளை உனக்கு சொந்தம் அல்ல, டுடே, இன்று அல்லது என்றும் இல்லை, டுடே, அதர்வைஸ் நோ மோர். ஒப்பு கொடு மகனே மகளேன்னு சொல்லி கடைசி கட்டத்தில் ஒரு ஆல்டர் கால் கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் பெரிய பெரிய இந்த ஓப்பன் ஏர் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணா கடைசியில் ஒரு ஆல்டர் கால் கொடுப்போம். இந்த இயேசு எனக்கு வேணும்ன்றவங்க முன்னாடி வாங்க, நாங்க ஜெபிக்கிறோம் ரட்சிக்கப்படுறதுக்காக. அவரு கூப்பிட்டுருக்கிறார். நிறைய பேர் வந்து கூவி கதறி அழுதுருக்கிறாங்க, அப்பா இயேசுவே நான் பாவி மன்னியும். 10 நிமிஷம் கூட பேச மாட்டாரு. அப்படி ஒரு அறுவடை. சிம்பிளா 4 வசனம் பேசிட்டு வாங்க இயேசு யாருக்கு வேணும்னு. அவ்வளவு சிம்பிளா பேசுவேன், வசனம் தான். ஒரு வாலிப பெண் ஆண்டவர் அந்த பெண் உள்ளத்துல பேசுறாரு. என் ஊழியக்காரன் சொல்றான் கேட்டியா, இன்னைக்கு ஒப்பு கொடு. அவன் உள்ளத்துல உந்துதல் வருது. அந்த பெண் சொன்னாலாம், இன்னைக்கு முடியாது, நான் நாளைக்கு ஒன்னா இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு டைரி எடுத்து கூட ஒரு டைரியில் எழுதுறாங்களாம். ஐ கமிட் மை செல்ஃப் டு ஜீசஸ் கிரைஸ்ட் பட் நாட் டுடே, டுமாரோ அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டான் டைரியில. ஒப்பு கொடுக்கு. கார்ல போய் உட்காடுறாங்களாம். அப்ப கூட ஆவியானவர் பேசுறாராம், மகளே இன்னைக்கு ஒப்பு கொடுத்துரு, இன்னைக்கு ஒப்பு கொடு இயேசுக்கு, ஒப்பு கொடு அப்படின்னு. முடியாது, இன்னைக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு பெரிய அளவில் டான்ஸ், என்னுடைய டான்ஸை எதிர்பார்த்துனுங்கிறாங்க நிறைய பேர். ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்காக காத்திருக்கிறாங்க. அதெல்லாம் நடிச்சு டான்ஸ் ஆடி ஆபாசம் அசுத்தம் எல்லாம் நடிச்சு முடிச்சிட்டு பிறகு நாளைக்கு நான் இயேசுக்கு ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கே ஒப்பு கொடுத்துட்டா நான் டான்ஸ் ஆட முடியாதுல்லாங்க. அதுவும் சாதாரணமா கர்த்தருக்காக இயேசுக்காக ஆடுற டான்ஸ்ல அது அசுத்தம், களியாட்டு டான்ஸ், களியாட்டு, லஸ்ட் திங், லஸ்ட் டான்ஸ். வேகமா டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த பெண்மணி கார் ஓட்டி போறப்போ அந்த பரிதாபம், மிதமிஞ்சி ஓட்டி கொண்டு போனதுனால ஒரு லாரியில மோதி சின்ன பின்னமா போயிடுச்சு. உடம்பே அங்க இல்ல, பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஓடி வந்து அக்கம் பக்கம் வந்து பார்த்து, ஐயோ ஒரு பிரபலமான டான்சர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாங்களேன்னு சொல்லி தேடி உடம்பு கை கால் எல்லாத்தையும் ஒன்னா வச்சு சேர்த்து கொண்டு போறாங்க. எங்கிருந்து கொண்டு போறது? ஆஸ்பத்திரிக்கு தான், ஒண்ணுமே இல்லையே. அந்த டைரி ஒரு பெரிய தலைவர்கள், அந்த ஒரு ஆளுக்கு, ஒரு செல்வந்தர் கிட்ட அது கிடைச்சிருக்குது ஒரு ஆளு, அந்த டைரி. அதை எடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெண்மணி எழுதின அந்த வார்த்தை, ஐ கமிட் மை செல்ஃப் டு ஜீசஸ் கிரைஸ்ட் பட் நாட் டுடே, டுமாரோ. அதை பார்த்துட்டு ஐயோ போயிட்டேம்மா நரகத்துக்கு அழுதாரா. அறைகூவல், அழைப்பு, எச்சரிப்பின் சத்தம் வந்த உடனே ஒப்பு கொடுத்துடணும். என்னத்தை வாரிக்கு போற உலகத்துல யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. சும்மாவே கோபப்பட்டு என்னத்தை வாரிக்கு போறோம்? சும்மாவே ஒருத்தரை குறை சொல்லி என்ன வாரிக்கு போறோம்? சும்மாவே ஒருத்தரை அற்பமா கேவலமா நினைச்சு என்னத்தை வாரிக்கு போறோம்? சும்மாவே ஒருத்தர் மேல எரிச்சல் அடைந்து என்ன வாரிக்கொள்ள போறோம்? வாரிக்கொள்ள போறோம் பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்றால் இந்த உலகத்தில் சாகிறாங்களே அந்த மரணம் அல்ல. The second death of hell fire, burning hell. எப்படி கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்களோ அது போல பாவத்திற்கு சம்பளம் உண்டு. அதான் நித்திய நரகம். அங்க போனா திரும்ப வரவே முடியாது. யோசிக்கிறீங்களா? ஒரு வருஷம் கழிச்சு அனுப்பிடுவாங்க. நரகத்துக்கு போயிட்டா ஒரு வருஷம் கழிச்சு பரிதாபப்பட்டு
சரிப்பா நீ பட்டது போதும், எனக்கே கஷ்டமா இருக்குது, நீ பரலோகத்துக்கு போயிடுன்னு அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்குதா பைபிள்ல? இல்லையே. நித்திய நரகம் நித்திய மோட்சம் ரெண்டுத்துக்கு இடையில தான் உலகம். இந்த உலகமாகிய பாலைவன பயணத்திலே நம்முடைய வாழ்க்கை திராட்சை செடியாகி இயேசுவோடு இணைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு ஐக்கியப்பட்டு அந்த தெய்வீக அன்பு உறவு இருக்குதா? அந்த உறவு நீடிப்பதற்காக தான் பைபிளை படிங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பரிசுத்தமாய் பாருங்க, பிதாவானவர் சுத்தம் பண்ணுகிறார், அதுக்கும் ஒரு வகை வச்சிருக்கிறார். இடம் கொடுத்தாதான், கவனித்தீர்களா? பரிசுத்தம் அடைவதற்கு நான் இடம் கொடுத்தால் தான் அவர் பரிசுத்தப்படுத்துவார். இல்ல முடியாதுயா, நான் இருக்கிற மாதிரி இப்படியே இருந்துக்கிறேன். சில தத்துவம் எல்லாம் வந்திருக்குது பாத்தீங்களா? நீ நீயாக இரு, நீ நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன், ஆனா வாழ்ந்துடலாம், நரகத்துக்கு போகலாம். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நரகத்துக்கு போய் அங்க அடிச்சுக்கலாம் ஒருத்தரை. ஏன்னா நரகத்துல அன்பே கிடையாது. நரகத்தை பற்றி நான் ரொம்ப பேசுவேன், பரலோகத்தை பற்றி பேசுவேன், இயேசு வருகை பற்றி எந்த பிரசங்கம் பண்ணாலும் இயேசு வருகை பற்றி கொஞ்சம் டச் பண்ணாத விட மாட்டேன். அப்போனா இயேசு வருகை பற்றி பிரதானமா ரொம்ப ரொம்ப அதிகமா பேசுவேன். வாயில பலன் நிக்க, காலில் பலன், நல்ல சிந்தனா சக்தி இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை பேசுவேன். இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவருக்கு? ஏதோ ஒன்று தடை, ஏதோ ஒரு கொடி கட்டா இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்ல பழுக்க வேண்டிய பழமெல்லாம் போய் பழுக்காது. ஆவின் கனி அந்த சப்ஜெக்ட் எடுத்து பாருங்க, 9க்கும் பேரு கனி, ஒரே கனி அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆவின் கனிகளோ அப்படி இல்லையே, ஆவியின் கனியோ, ஒரே கனி 9 சுளைகள். நீங்க ஒரு ஆரஞ்சு பழமோ கமலா ஆரஞ்சோ வாங்கினீங்கன்னா சொலையா வரும். அதுல ஒரு சொலை பாதிக்கப்பட்டு அழுகி அப்படி ஒழுகின்னு கலர்ரா காப்பி மாதிரி ஒழுகின்னு இருக்கும். வாங்குவீங்களா? அழுகி போன அந்த ஒரு சொலையை தூக்கி போட்டு மீதியை சாப்பிடலாம், வாங்குவீங்களா? யோ பைசா அதிகமாக கூட வாங்கிக்கோ, நல்ல பழமா கொடு சொல்றோமா இல்லையா? ஒரு சுளை அழுகினாலும், ஒரு சுளை பாதிக்கப்பட்டாலும் அந்த கனி கெட்டு போனதே. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நீடிய சாந்தம், விசுவாசம், இரக்கம், இச்சை அடக்கம். 9 வந்துச்சா? மீதி விடுபட்டிருந்தா பார்த்துருந்தோம். ஏன்னா அது சப்ஜெக்ட் இல்லை, கனின்னு வந்ததுனால அதை சொல்றேன். ஆவியின் கனி அதைத்தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த கனி நம்ம வீட்டு ஓரத்தில் திராட்சை செடியை நட்டு பழுக்க வச்சு நல்லா பறிச்சு சாப்பிடணும் அப்படி இல்லை. கனி என்றாலே இயேசு கனி என்று சொல்லுகிறார் என்றால் அது ஆவியின் கனி, வேற கனி கிடையாது. அல்லேலூயா. கொடுப்பீங்களா? கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை, சிறு பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை. எதிர்த்து பேசக்கூடாது யாருமே, சிறு பிள்ளைகள் தான் இல்ல, யாருமே யாரையும் எதிர்த்து பேசவே கூடாது. எதிர்த்து பேசினாவே அவங்க கிட்ட தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். எதுக்கு இந்த வாழ்க்கை? கர்த்தர் அதை அருவருக்கிறார். கர்த்தரை அருவருக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கவே கூடாது. அவர் பரிதாபப்படுற அளவுக்கு 2 இருக்குது பரிதாபத்துல. ஆடா பாவி, இவ்வளவு சொல்லியும் நீ நரகத்துக்கு போறியாடா, அது ஒரு பரிதாபம். இன்னொரு பரிதாபம், ஓ என் மகன் என் மகள் இவ்வளவு வேதனைப்படுகிறார், அவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பரிதாபம். 2 இருக்கு. நமக்கு நம்மளே பரிதாபப்பட்டுக் கொள்ளக்கூடாது. சுய பரிதாபம் உள்ளவன் மேல் கர்த்தர் பரிதாபப்பட மாட்டார். கர்த்தர் நம்ம மேல பரிதாபப்படும், அது நல்ல பரிதாபமா இருக்கணும். என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் சிறந்த கொடிகளாக
அதிக கனிகளை கொடுப்பீர்கள். கொடிகளிலே தான் திராட்சை பழம் பழுக்கும், செடியில அல்ல. செடி இயேசு. நம்மிடத்தில் அவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். ஒரு ஜெபம் பண்ணலாமா? நன்றி தகப்பனே, கனி செடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. இலை நறுக்கி தலை பிடுங்கி கர்த்தரே காத்தெம்மை சுத்தம் செய்தீர். இலை நறுங்கி தலை பிடுங்கி கர்த்தரே காத்தெம்மை சுத்தம் செய்தீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. அருமையான எங்கள் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை மனதார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடிமை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி அப்பா, திராட்சை செடியே இயேசுநாதா, உம்மோடு நிலைத்திருக்கும் கொடிகள் நாங்கள் என்று பக்தன் பாடியது போல உம்மிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ நீரே உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். அருமை பிள்ளைகளை மனதார மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே செய்யும். நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஜீவன் அனைத்தையும் நீர் கட்டளையிடும். திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.